ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் ஆந்திரா ஆவக்காய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஸ்க்ரீனில் வருது, குறிச்சிக்கோங்க. மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாமல் துடைச்சிக்கணும். அந்த ஓடி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இது கடுகுத்தூள், வெந்தயத்தூள், கல் உப்பு அரைச்சது, தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாக்ஸ் க்ளீனாக எடுத்து நல்ல துணி வச்சு துடைச்சிட்டு இது வெட்டி வச்சுருக்க மாங்காவெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டுக்கணும். ஒரு துணி எடுத்து தனித்தனி மாங்காய் பீஸாக எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தனித்தனி பீஸ் எடுத்து துடைச்சிக்கணும் க்ளீனாக. இந்த மாதிரி க்ளீனாக துடைச்சிட்டு போட்டுடணும். எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சது கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு லேயர் எண்ணெய் ஒரு கோட்டிங் அதை மிக்ஸ் பண்ணணும் அந்த மாங்காய் பீஸில். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இது சின்ன டிப்ஸு நான் சொல்கிறது. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கெடாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஆயிலும் அந்த மிளகாத்தூளும் அந்த மாங்காய் பீஸில் படுற மாதிரி போடணும். இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையான பொடியெல்லாம் எடுத்து அந்த 4 பொடியை மிக்ஸ் பண்ணிடணும் வச்சு. இந்த 4 பொடி கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, 4மே வேறு வேறு கலர் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ஒரே கலராக மாறிடணும். காஞ்ச ஸ்பூன் ஒன்று எடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் போடுறேன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னா, அந்த 4 கலரும் ஒரே கலர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கலர் பொடி எல்லாமே சேர்ந்து ஒரே கலர் ஆகும். அதுதான் ஒரு டிப்ஸு. நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்ந்து ஒரே கலராக மாறிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட ஆரம்பிக்கலாம். கடுகில் கொஞ்சம் ஈரப்பதம் ஆகிடும் அரைக்கும் போது. சால்ட்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். நீட்டு டப்பான்றதுனால எனக்கு வசதியாக இருக்குது. அதனால தான் பிளாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வைப்பேன். கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பீங்கான்லேயோ பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சா தான் ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 2-3 டேஸ் வெளியே எடுத்து வெயிலில் காட்டன் துணி போட்டு மூடி வச்சு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மூடி போட்டு வெயிலில் 2 டேஸ் வச்சு எடுத்தாலே ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஆயில் ஸ்மெல்லு சிகிடு ஸ்மெல்லு வருதுன்னா கொஞ்ச நாள் எடுத்து வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். எனக்கு பத்தலைன்றதுனால அந்த பொடியை போட்டுடுறேன். இந்த தொக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது கசப்பு தெரியும், கடுகு கசப்பு தெரியும். அது ஊற ஊற சரியாயிடும். இப்போ ஆயில் மீதி இருக்க ஆயில் இருக்குங்களே, அதை எடுத்து ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஆயில் ஊற்றியாச்சு, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இது பிகினர்ஸ்க்குன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு குலுக்கிடணும்.
கரண்டி கஷ்டமாக இருக்குன்னா கரண்டியை எடுத்துகிட்டு கையிலே குலுக்கிக்கலாம். கரண்டிலே கையிலே குலுக்கியாச்சா? நல்லா அந்த ஃபஸ்ட்டு லேயர் எண்ணெய் ஊற்றுறதுனால அந்த ஒரு பீஸ்லேயும் அந்த பவுடர் எல்லாமே கரெக்டாக கோட்டிங் ஆகிருக்கும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். தனித்தனி பீஸ்லேயும் அது ஒட்டியிருக்குங்களா? எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நாளைக்கு பார்க்கும்போது அது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் கை வைக்கிறேன், சாரி கை வைக்கக்கூடாது. கை வைக்காமல் இருந்தால் தான் கெடாமல் நல்லாயிருக்கும். மூடி போட்டு வச்சாச்சு. மூடி போட்டு ஒரு சைடு எடுத்து வச்சிட்டோம்னா, அடுத்த நாள் எடுத்திருக்கேன் வீடியோ நான். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்திருக்கேன் வீடியோ. இப்படி தான் இருக்கும். எண்ணெய் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா? நான் ஒரே கையில் ஃபோன் வச்சுட்டு எடுத்திருக்கேன் வீடியோ, அதனால் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் சரியாக எடுக்கிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 4-5 டேஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அந்த கசப்புலாம் தெரியாமல் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.